வண்ணத்து பூச்சியின் வண்ணங்களின் அன்பான வணக்கம். நான் இன்னைக்கு முதலாக ஒரு வாழை மீன் பொடி மாஸ் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஆதரவை எனக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க சமையல் பண்ண போகலாம். நான் மண்சட்டி தாங்க மீன் சமைக்கும் போதெல்லாம் நான் மண்சட்டி தாங்க எடுப்பேன். நீங்களாம் மண்சட்டி இருந்தால் அதிலேயே செஞ்சுக்கோங்க. அதுதான் மீன் சமையல் வைக்கும்போது நல்லாயிருக்கும். நான் தேங்காய் தான் இதுக்கு சேர்த்துருக்கேன். நீங்களும் அது மாதிரி தேங்காய் சேர்த்துக்குங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு இதை சேர்த்துக்குங்க. நான் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை பச்சை மிளகாய் நீங்கள் எடுத்துக்கோங்க. நாங்கள் அதிகமாக காரம் சேர்க்க மாட்டோம், அதனால தான் நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு பல்லாரி, 2 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. நல்லா பொன்னிறமாக இதை வதக்கிக்குங்க. நான் இன்றைக்கி இந்த பொடி மாஸ் செய்கிறதுக்காக வாழை மீன் தாங்க எடுத்திருக்கேன். எங்கள் ஊர்லெல்லாம் இந்த வாழை மீனை பெல்ட்டு வாழைன்னையும் சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படின்னு தெரில. இந்த மீனை முதல்ல அவிச்சிக்கணுங்க. அவிச்சிக்கிட்டு இந்த மீன் அதிகமாக சைடில் தான் முள் இருக்கும். 2 சைட்லேயும் ஃபஸ்ட்டு முள்ளை எடுத்துக்குங்க. அதுக்கு பிறகு நடுவில் இருக்க மீனை எடுத்துட்டு நடுவில் இருக்க மீனை நீங்கள் முள்ளை எடுத்து வெளியில் போட்டுக்கலாம். இந்த மீனை நல்லா முள்ளெடுத்து பொடி பண்ணி வச்சுக்குங்க. பொன்னிறமாக வெங்காயம் வதங்கின பிறகு இந்த மீனை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அப்படி நீங்கள் கொஞ்சமாக வதக்குனா போதும். அதுக்கு பிறகு நான் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலைங்க. நான் எப்போவுமே கருவேப்பிலையை கடைசியில் தான் சேர்த்துப்பேன். எண்ணெய் கூடால தாளிக்கும்போது நான் கருவேப்பிலையை சேர்த்து தாளிக்க மாட்டேங்க. ஏன்னா அந்த கருவேப்பிலை கருத்து போயிடும் அப்படின்னு நினைப்பேன். நீங்களும் அது மாதிரி சேர்த்துக்குங்க. இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. கருவேப்பிலை எப்போவுமே சமையல் முடித்து கடைசியாக அதை பிச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். ரொம்ப கலராக பச்சையாக அழகாக தெரியும். தேவைக்கு தேங்காய் பூ சேர்த்துக்குங்க. தேங்காய் பூ எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். சின்ன குழந்தைங்கெல்லாம் முள் இருந்தால் மீன் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த முள்ளை எடுத்துட்டு இந்த மாதிரி முட்டை மாதிரி இருக்கும் இந்த பொடி மாஸ். இதை செஞ்சு கொடுங்க. இது பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் வீடியோவில் தனியாக ஒரு தட்டில் எடுத்து இதை உங்கள்கிட்ட காமிச்சிருக்கணும். நான் அந்த மாதிரி வீடியோ எடுக்கலைங்க. சாரி. அடுத்த டைம் நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். சட்டியில் இருக்கும்போதே இது பார்க்க அழகாக இருக்குது பார்த்தீங்களா?